இப்போது ஒரு சில நிமிடங்கள் நான் திரு ஜெயமோகன் அவர்களை பற்றியும் திரு அஜிதன் ஜெயமோகன் அவர்களை பற்றியும் அறிமுகமாக சொல்ல விரும்புகிறேன். நமது தமிழ்ச்சங்கத்தில் எத்தனையோ விழாக்களை நடத்தியிருக்கிறோம். இந்த விழாவை நடத்துவது என்று முடிவெடுத்த நிமிடத்திலிருந்து என் மனம் பரவசத்தில் இருந்தது. அது ஏன் என்பதை அவருடைய ஒரு புத்தகத்தையாவது படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். அவரை அறிமுகப்படுத்துவது என்று ஆரம்பிக்கும் போது எப்படி அறிமுகப்படுத்துவது என்றே தெரியவில்லை. எனக்கோ தமிழ் சரியாக வராது, ஆங்கிலம் அதை விட வராது. எப்படி இந்த கூட்டத்தில் அவரை அறிமுகப்படுத்துவது, எந்த முகத்தை அறிமுகப்படுத்துவது? ஒரு புதின எழுத்தாளராகவா? ஒரு யுகம், ஒரு யுகத்தின் கதை, ஒரு யுகத்தில் எந்த அறம் மாறுகிறது, எவையெல்லாம் மாறுகின்றன, எவையெல்லாம் எப்போதுமே மாறாது என்று தமிழின் ஒரு புதிய தொடக்கமாக விஷ்ணுபுரம் என்ற நாவலை எழுதிய அந்த எழுத்தாளராகவா? எவராலும் எழுத முடியாத புதினம் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த புதினத்தை 10 பக்கம் படிப்பதற்கு எனக்கு 10 நாள் ஆகின்றன. அதை ஒரு மனம் எப்படி இவ்வளவு அழகாக எழுதியது என்று பரவசப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் உள்ள கதை அது. அதை எழுதிய ஒரு எழுத்தாளராக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதால், இந்திய காவிய மரபின் உச்ச எழுத்தாக விளைந்து நின்ற அந்த விஷ்ணுபுரத்தை எழுதிய எழுத்தாளராக சொன்னால் போதுமா? அறம் என்ற சிறுகதை தொகுதி, அத்துணை கதைகளும் உண்மை மனிதர்களின் கதைகள். ஒவ்வொரு கதையை படிக்கும் போதும் படித்து முடிக்கும் முன் அழாமல் கீழே வைத்ததில்லை. அது உண்மை மனிதர்களின் கதை என்று தெரியும் போது இன்னும் உணர்ச்சிகரமான நிலை. ஓலைச்சிலுவை என்று ஒரு கதை எழுதுகிறார். மதங்களை கடந்து ஒரு மனிதன் கடைசி சந்தர்ப்பமும் கைவிடப்பட்ட மனிதனை கைதூக்கிவிட்டு ஒரு தலைமுறையே பார்த்து கொண்ட ஒரு மருத்துவனின் கதையை படித்து முடித்த போது, நான் அவ்வளவு நல்ல மருத்துவனா என்ற கேள்வியை என் மனதில் எழுப்பிய கதை. உண்மையை சொன்னால் என்னை ஒரு நல்ல மருத்துவனாக முன்னே எடுத்து சென்ற கதை. சில விஷயங்கள் திரு ஜெயமோகன் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருடைய எழுத்து எத்தனை பேரை வழிநடத்தி செல்கிறது, ஒரு ஸ்டெப் முன்னால் எடுத்து செல்கிறது. எம்பதி என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அவருடைய அந்த அறம் சிறுகதைகளில் கண்டுகொண்டேன். சோற்றுக்கணக்கு என்று ஒரு கதை வரும். ஒரு எளிய மனிதன், பெரிய பணக்காரன் அல்ல, ஒரு சிறு உணவக விடுதியை வைத்து வருபவர் எல்லோருக்கும் உணவு கொடுத்த மனிதன். இதை இப்படி எளிதாக ஒரு கதையாக சொல்லுகிறேன், படித்து பாருங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் கண்ணீர் விடுவீர்கள். அவ்வளவு அழகாக அறத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு மனிதனை பற்றி பேசுவதா? அது அவ்வளவு எளிதான விஷயமா? அறம் என்ற வார்த்தைக்கு சரியான ஆங்கில வார்த்தையை இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மாரல்ஸ், வேல்யூஸ் என்னென்னமோ யோசித்து பார்த்தேன். இன்னும் அந்த கதைகளில் இருக்கிற அந்த அறம் என்ற முழுமையான அர்த்தத்தை கொண்டு வர முடியவில்லை. அவ்வளவு கேள்விகள் நம் மனதுக்குள் எழுப்பும் அந்த கதைகள். அவருடைய எழுத்துக்களை பார்த்தால், நீங்கள் லாக்லோம் என்று போயிருக்கீங்களான்னு தெரியாது. நீங்கள் இங்கே போகும்போது ஒரு சிறிய நீரோடையாக ஆரம்பிக்கும் அது, இது சிறிய நீரோடை தானே என்று நினைக்கும் பொழுது பறந்து விரிந்து பல மைல் பரப்பில் நீராக நிற்கும் அந்த ஏரியை பார்த்த முளைக்கலாம். எங்கு முடிவே தெரியாது. அவ்வளவு அடர்த்தியான கதைகளை எழுதிய மனிதரை சந்திக்கும் பொழுது ரொம்ப இறுக்கமான மனிதராக இருப்பார் என்று நினைத்தேன். ஒரு பயம் இருந்தது எனக்கு. எனது தந்தையிடம் இருந்த பயம்,
என்னுடைய ஆசிரியரிடம் இருந்த பயம், மரியாதை கலந்த பயம். அந்த பயமெல்லாம் ஒரே நாளில் போய்விட்டது. ஒரு நிமிடத்தில் நண்பனாய் மாறி நின்றார். இந்த மலைப்பாதையில் ஸ்காட்லாண்டில் கார் ஓட்டி கொண்டு சென்றேன். பக்கத்தில் அவர் உட்கார்ந்திருந்தார். கொஞ்சம் நடுக்கம் இருந்தது எனக்கு. நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஹைட்னா பயம் சார் அப்படின்னு. ஓ, அப்பா அமிதாப் பச்சன்னா உங்களுக்கு பயமா? யோசிக்காம சொல்றார். சார் நானும் பார்கவி லீவ் போட்டு வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொன்னேன். இப்படிதான் ஒரு படத்தில் மோகன்லால் சொல்வார், ஒரு நல்ல வேலை கிடைச்சா 4 நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி அவருடைய நகைச்சுவை எளிய மனிதர்களையும் தன்னுடன் அரவணைத்து தனக்கு இணையாக நடத்தும் அந்த பண்பை சொல்வதால் ஒரு உயரிய இலக்கிய எழுத்தாளராய் வாழ்க்கையை சொல்லித்தரும் தந்தையாய் இருந்தார். 7ஆம் உலகம், நான் கடவுளாக, அங்காடி தெரு, பொன்னியின் செல்வன், சர்க்கார் என பல திரைப்பட ஆக்கத்தில் நின்றிருக்கிறார். நேத்தான் ரஜினிகாந்த் சொன்னார் அப்படின்ற அளவு, கமலஹாசன் கூட, ஷங்கர் கூட, யார் கூட நானும் நேரடியாக பேசுவார். அப்படிப்பட்ட மனிதர் அவ்வளவு எளிமையாக நம்முடன் வந்து, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு சினிமா படத்தில் ஒரு சீனில் வந்து போயிருந்தால் நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம சங்கத்தில் கூட்டு கூட வந்திருப்போம். இவர் பெரிய பெரிய படங்கள் எல்லாம் இருந்திருக்கார். ஆனால் திரைப்படம் என்பது ஒரு சாதாரண வேலை. மனிதர்களை மனிதர்களாக சேர்த்து பார்க்கும் அந்த குணம், தேடி தேடி பயணம் செய்து பல பயணக் கட்டுரைகளை படிக்க தந்தவர், செழுமையான சிந்தனைகளை முழுமை அறிவாய் நமக்கு சொல்லி ஒரு இயக்கம் நடத்தும் எந்திரன், தமிழ் விக்கி எனும் பெரிய என்சைக்ளோபீடியாவை உருவாக்கும் மலைப்பான காரியத்தை செய்து கொண்டிருப்பவர். எளிமையான காரியம் அல்லது விக்கிபீடியா மாதிரி தமிழ் விக்கி 15,000 பக்கங்கள் உருவாக்கிவிட்டார் ஆல்ரெடி. ஒரு புலியை கையில் எடுத்து தனி ஆளாக ஒரு கற்கோவிலை ஒரு மனிதனால் உருவாக்க முடியுமா? அது அவருடைய வார்த்தை தான். அதுதான் ஒரு நல்ல எழுத்தாளர். ஒரு ஒளியை தன் கையில் தனியாக எடுத்து ஒரு கற்கோவிலை தனி மனிதனாக உருவாக்கும் ஒரு மனிதன். கணக்கிலடங்கா காணொளிகள் மூலம் நம் அறிவை முழுமையாக்கி தர முயற்சி எடுக்கும் உள்ளவர். இதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இலக்கியம்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு வழியை காட்டும், நம்மளை தொடரும். என்ன தொட்டது? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. எனக்கு ஒரே மகன். எல்லா மருத்துவ தாய் தந்தையர் மாதிரி என்ன பண்ணுவோம், பிள்ளைய விட மாட்டோம்ல, டாக்டருக்கு படிக்க வைக்கணும். மெடிக்கல் காலேஜில் போய் சேர்த்து விட்டேன். எனக்கு தெரியல அவன் மெடிக்கல் காலேஜில் படிக்க ஆசைப்படுது. அவன் வந்து சொல்கிறான், டோன்ட் லைக் மெடிசன். அந்த அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட்டில் சொல்லும்போது புரியல. ஒரு தந்தையாக வந்து பயம், கோபம், ஆன்சைட்டி, என்னால் அதை சரியாக டீல் பண்ண முடியல. அப்போது ஒரு நண்பர் ஜெயமோகன் ரெகுலராக படிக்கிறதுனாலும் அந்த ஒரு பர்டிகுலர் கட்டுரையை அனுப்பி தந்தார். அந்த கட்டுரையின் தலைப்பு தேர்வு. அந்த கட்டுரை இப்படி ஆரம்பிக்கும்: இன்று என் மகனுக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். 4-5 நாட்களாகவே மனைவி பதற்றமாக இருந்தால் பதற்றத்தை எனக்கும் தொற்ற வைக்க முயன்றார். நான் பதற்றப்படக்கூடாது என்ற எண்ணத்துடன் இருந்தாலும் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருப்பதாகவும் எனக்கு ஒரு எண்ணம். அதாவது பையனுக்கு மார்க் வரப்போகுது, பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்? பையன் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான், பள்ளிக்கூடத்தில் சிரமப்பட்டான், பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள் அவனை திட்டுறாங்க, சரியாக மார்க் எடுக்கல. அப்புறம் டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. டியூஷன் ஆசிரியர்கள் என்னை தெருவில் பார்த்தால் புலம்புவார்கள். ஈங்கிற எழுத்தை மட்டும் ஒரு 2ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு வாரமாக சொல்லித்தரேன் சார், என்ன சார் சொல்றது என்று புலம்புகிறார்கள். 2ஆம் வகுப்பு ஆசிரியரிடம் சொன்னார், சார் பையனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுங்க சார். பிறகு சொல்லலைன்னு சொல்லப்படாது. அடி வயிற்றை கவ்வி அச்சத்துடன் என்ன மேடம் என்றேன். சும்மா ஏதாவது சொல்லி அவனை கெடுத்துடாதீங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு கண்ணீர் வந்தது. இனி இந்த பேச்சை எவனாவது எடுத்தீங்கன்னா வெட்டி போட்டுருவேன் என்று தெருவில் நின்று கூவினேன்.
பையனை அணைத்தபடி கிட்டத்தட்ட ஓடினேன். இந்த கட்டுரை அப்படியே செல்கிறது. ஒரு நாள் பள்ளிக்கூடமும் எல்லாரும் அவனை உதவாக்கரை என்றும் முற்றாள் என்றும் முழுமையாக நம்ப செய்தது அந்த பள்ளிகள். ஒரு நாள் அவன் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது என் கழுத்து வலிக்காக காயத்திருமேனி எண்ணெயை போட்டு நீவி விட அவனிடம் சொன்னேன். நான் குப்புற கிடக்க அவன் என் மீது அமர்ந்திருந்தான். மனைவியை வழியாக சென்றாள். என்னிடம் ஏன் சொல்லியிருந்தா நான் போட்டு விட மாட்டேனா என்றாள். நான் சொன்னேன், இதில் போட்டு இருக்கு, உலகத்திலேயே நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க தான் இந்த எண்ணெயை போட்டு விடணும். சட்டென்று முதுகில் கண்ணீர் சூடாக விழுவதை அறிந்தேன். எழுந்து பார்த்தால் அழுது கொண்டிருந்தான். என்னடா என்றேன். பதில் சொல்லாமல் குறுகி அமர்ந்தால்தான். என்னடா என்று கேட்டபோது, உனக்கு நிஜமாவே என்னை ரொம்ப பிடிக்குமா என்றான். என்னடா இது முட்டாத்தனமாக கேட்டுட்டு, அப்பாவுக்கு உலகத்திலேயே உனத்தான் ரொம்ப பிடிக்கும், இது கூட தெரியாதா உனக்கு என்றேன். அப்படியே சீரல் கொண்டு ஒளி எழுப்பி அழுதான். நான் நினைச்சேன் உனக்கு என்ன பிடிக்கலன்னு. நீ பெரிய ஆளு, புக்கெல்லாம் எழுதுற, காலேஜ் சாரெல்லாம் உன்னை தேடி வராங்க, நான் மக்கு தானே, எனக்கு ஒன்றும் தெரியல, அதான் நீயும் அம்மாவை என்ன அடிக்கிறீங்க, நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போகல, என்னை ஹோட்டலில் சேர்த்து விடுங்க, நான் கஷ்டப்பட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சு ரூபா கொண்டு வரேன் என்று சொன்னான். அந்த நிமிடத்தில் என் நெஞ்சு பொங்கியதை இப்போதும் கை நடுங்காமல் என்ன ஏடவில்லை. நீ மக்கு நீ யாருடா சொன்னா? எங்கள் மிஸ் எல்லாரும் சொன்னாங்க, அம்மாவும் சொன்னாங்க, நீ கூட சொன்னேன். நான் அவனை அழைத்து, நீ மக்குன்னா உலகத்தில் யாருமே புத்திசாலி இல்லை, அப்பா உன் மேல உள்ள ஆசையில் அப்படி சொன்னேன் என்றேன். 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே சிவகாமியின் சபம் புத்தகத்தை ஒரே நாளில் படித்து முடிக்கும் பையன் அவனை மக்கு என்று இந்த மக்குகள் சொல்கிறார்கள். அன்று அவனுக்கு வெளியே கூட்டி போய் பேசினேன். நான் ஒரு மாணவனாக எத்தனை கொடுமைப்படுத்தப்பட்டேன் என்று சொன்னேன். அப்புறம் சொன்னேன், இனி 3 மாதம் இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து உன்னை கூட்டிகிட்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்க்கிறேன். அங்கே உங்கள்கிட்ட யாரும் படிக்க சொல்ல மாட்டாங்க, நான் இனிமேல் ஒரு முறை கூட உங்ககிட்ட படிக்க சொல்ல மாட்டேன், மார்க் என்னன்னே கேட்க மாட்டேன், இனிமேல் உங்களை யாரும் படிக்க விஷயமா திட்ட மாட்டாங்க, போதுமா என்று சொன்னேன். வேறு பள்ளிக்கு கூட்டு வந்தேன். படித்தான். இப்போது 10ஆம் வகுப்பு மார்க் வருகிறது. 2 பேரும் பதட்டத்தில் இருக்கிறார்கள். நான் கரெக்டாக அந்த மார்க்கை சொல்லணும். 9 மணிக்கு இணைய தொடர்பு மூலம் தேர்வு முடிவுகளை பார்த்தேன். மனைவியும் பதற்றமாக இருந்தால், அவனும் பதற்றமாகவே இருந்தான். நான் பதற்றமில்லை என்று சொல்லிக்கொண்டேன். மதிப்பெண்கள் 500க்கு 460, 92%, கணிதத்தில் 99, அறிவியலில் 97. அந்த பையன்தான் இன்று அஜிதனாக இப்போது நமது முன்னால் வந்துள்ளது. சுற்றுச்சூழலில் இளங்கலை பட்டம், தத்துவயியலில் முதுகலை பட்டம், ஜெர்மானிய தத்துவ அறிஞரான ஷோபன்ஹாவரை பற்றி முழுமையாக படித்து அவர் வழியில் அறிவை பெருக்கிக் கொண்ட பையன். அவன் அறிவில் 10ல் 1 பங்கு எனக்கு கிடையாது. ஆனால் அந்த அறிவை கண்டுபிடித்து சரியான வழிக்கு கொண்டு சென்ற அந்த தந்தையாய் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் அதில்தான் முக்கியமான பெருமை இருக்கிறது. ஏனென்றால் அது என் வாழ்க்கையை மாற்றியது. நான் என் பையனை கூட்டி வந்தேன், நீ மெடிசின் படிக்க வேண்டாம், நீ வீட்டில் இரு, உனக்கு என்ன படிக்கணும்னு நீ சொல்றியோ அது படி. 6 மாதம் கழித்து சொன்னார், நான் ஃபைனான்ஸ் படிக்க வேண்டும் என்று. நல்லது, நிறையா பணம் பண்ணுவான், போய் படி என்று அவன் விரும்பிய படிப்பை அவன் விரும்பிய கல்லூரியில் சேர்த்து இன்று அவனை சந்தோஷமாக பார்க்கும்போது ஜெயமோகன் என்ற தந்தை அஜிதனுக்கு செய்த அதே வாழ்க்கை வழிதான் எனக்கும் தெரியும். அதுதான் எனக்கு, அதுதான் எனக்கு ஒரு தந்தையின் வாழ்க்கையை மாற்றியது, அந்த குழந்தையின் வாழ்க்கையை மாற்றியது. அஜிதன், உன்னை பார்த்து நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம். உன்னுடைய கதைகள், மைத்திரியை எழுதும்போது 29 வயது, அந்த கதையை படித்து யாரும் ஒரு 29 வயது பையன் எழுதியிருப்பான் என்று நம்பவே முடியாது. மறுபூமி என்ற சிறுகதை தொகுப்பை படித்து பாருங்கள். அதில் இருக்கும் சில கதைகள் உச்சத்தை தொட்டிருக்கும்.
நான் கொஞ்சம் யோசித்தேன். அந்த காலத்தில் நம்ம சந்தேகப்படுவோம் தெரியுமா? கங்கை மரன் பாட்டு பாடும்போது இளையராஜாட்டிருந்து திருடிப்பாரோ, யுவன் சங்கர் ராஜா பாட்டு பாடும்போது இளையராஜாட்டிருந்து திருடிப்பாரோ, அந்த மாதிரிலாம் இவன் ஜெயமோகன் நைஸாக இல்லாவட்டி இருப்பாரோ. அந்த அளவில் இருக்கிற கதைகள், எழுத்து நடை தரம், அது சொல்லும் தத்துவம். அவள் என்று ஒரு சிறுகதையை பொழுதுதான் படித்தோம், ஒரு சில மாதங்களுக்கு முன்னால். 2 நாட்கள் தூங்க முடியவில்லை. நீங்கள் படித்து பாருங்கள். கன்னத்தில் அறைவது போல கதை, அதே சமயத்தில் பெரிய தத்துவம் பின்னால் வரும். தயவு செய்து படித்து பாருங்கள். அஜிதன், நீ இன்றைய இளைய தமிழ் எழுத்தாளர்களின் முன்னணியில் நிற்பவன். உனக்கு இணையாக ஒரு இளம் தமிழ் எழுத்தாளரை முன்னால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. நீ மென்மேலும் உயரம் தொட்டு தந்தையை விட 16 அடி பாய்வாய் என்ற நம்பிக்கையுடன் உன்னை இந்த அரங்குக்கு அழைத்து வந்து பெருமைப்படுத்துவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். கொஞ்சம் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன்னா நான் பேசுறது அவ்வளோ உண்மையான வார்த்தை. மனசுக்குள்ள அந்த ஒரு கட்டுரை எவ்வளோ பெரிய ஃபைட் கொடுத்ததுன்னு அவருக்கு தெரியணும்னு நினைச்சேன். அடுத்தபடியாக 4 நண்பர்களை பேச வைக்கப் போகிறேன்.